இந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான வேலை வாய்ப்பு தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்திங்கன்னா மத்திய அரசுலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்டபிள் வேலை வந்திருக்கு நண்பா. இந்த ஜாப்க்கு பார்த்திங்கன்னா மினிமம் பார்த்திங்கன்னா 10வது பாஸ் பண்ணியிருந்தீங்களாவே இந்த ஜாப் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா 12வது படிச்சிருக்கலாம், டிகிரி படிச்சிருக்கலாம், எது வேணாலும் படிச்சிருக்கலாம். ஆனால் மினிமம் பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கு பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு தான் கொடுத்துருக்காங்க நண்பா. இது ஒரு நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்க நண்பா. இது பார்த்திங்கன்னா இந்தியா ஃபுல்லாக கேட்குறாங்க நண்பா. கான்ஸ்டபிள் வேலை தான். இதுக்கு இஎஸ்ஐஏ ப்ளஸ் அலவன்ஸ் எல்லாம் இருக்கிறதா சொல்லிக்காங்க நண்பா. இந்த மாதிரி எக்கச்சக்கமாக உங்களுக்கு பெனிஃபிட்லாம் இருக்குது நண்பா. அதனாலலாம் பார்த்திங்கன்னா இந்த ஜாபு எல்லாருமே பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷனே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. டேரெக்டாக இன்டர்வியூன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் பார்த்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பெனிஃபிட்டாக இருக்குது. ஏன்னா எக்ஸாம் இருந்தால் தான் எக்ஸாம் எழுதி அதில் பாஸ் பண்ண எத்தனையோ ப்ராசஸ் இருக்குது. இதில் எக்ஸாமினேஷனே இல்லாதனால உங்களுக்கு நல்லா பெனிஃபிட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம்பளம் உங்களுக்கு 69,000 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க நண்பா. இது ஒரு நல்ல வாய்ப்பு. எந்த ஜாபுக்குமே பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு 69,000 ரூபா சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. இந்த ஜாப் கொடுக்குறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு 69,000 சம்பளம் ப்ளஸ்ஸு பிஎஃப் இஎஸ் இந்த மாதிரி அலவன்ஸ்லாம் இருக்கும்போது உங்களுக்கு, ஏன்னா கான்ஸ்டபிளுங்கும் போது ஒர்க்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போ முடியும் எப்போ ஸ்டார்ட் ஆகுன்னு தெரியாது. அதனால் பார்த்திங்கன்னா சாப்பாடு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு போயிட்டு வர பெட்ரோல் அலவன்ஸ் இது மாதிரி நிறையா பெனிஃபிட்லாம் இருக்குது நண்பா. அதனால் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்திங்கன்னா கான்ஸ்டபிள் இந்த போலீஸ் வேலையில் இருந்தாங்களா அவங்களுக்கு கேட்டு பாருங்க நண்பா. என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்குதுன்னு சொல்லி கேட்டு பாருங்கள். நல்ல பெனிஃபிட் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இது மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள் நண்பா. அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள் நண்பா. அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பயனுள்ளதாக இருக்குது நண்பா. இது மாதிரி பயனுள்ள தகவலாம் நீங்கள் பார்த்திங்கன்னா தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நண்பா. அதே மாதிரி இந்த வீடியோ புது வியூவர்ஸ் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் இன்னும் நிறையா பயனுள்ள தகவலாம் வந்துகிட்டே இருக்கு நண்பா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜாப் பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன் அந்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஜாப் கிடைக்கும் நண்பா. எல்லாமே ஸ்போர்ட்ஸ் பர்சன் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க நண்பா. நீங்கள் பார்த்திங்கன்னா போலீஸ் பஸ்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா பெனிஃபிட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா 21,700 69,100 வரைக்கும் சொல்லியிருக்காங்க நண்பா. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பொறுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல சேலரி இருக்குது நண்பா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதர் அலவன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நண்பா. நல்லா பாருங்கள், ஒரு பேராகிராஃபே கொடுத்துருக்காங்க நண்பா. 1/1/2024 ஜென்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா கொடுக்குறாங்க நண்பா. என்னென்னு பார்த்திங்கன்னா ரேஷன் மணி, வாஷிங் அலவன்ஸு, ஹெச்ஆர்ஏ கொடுக்குறாங்க, டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸு, ஃப்ரீ லீவ் பாஸ் கொடுக்குறாங்க, ஃப்ரீ மெடிக்கல் ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க, எனி அதர் அலவன்ஸ் இந்த மாதிரிலாம் நிறையா கொடுக்குறாங்க நண்பா. அதனால் பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்க நண்பா. இந்த அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் 18லேருந்து 23 இயர்ஸு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது நண்பா. நோட்டிஃபிகேஷன் இருக்குது, செக் பண்ணிங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு மெட்ரிகுலேஷன் லெவலில் கேட்குறாங்க நண்பா. நீங்கள் 10th படிச்சிருந்தாவே இந்த ஜாப்க்கு எலிஜிபிள்னு சொல்லிக்காங்க நண்பா. எல்லா ஜாபும் பார்த்திங்கன்னா நீங்கள் 10th படிச்சிருந்தாவே எலிஜிபிள்னு சொல்லிக்காங்க நண்பா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் 10th ப்ளஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் பார்த்திங்கன்னா நீங்கள் இருக்குன்னு சொல்லிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மார்க் உங்களுக்கு எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் வச்சுருக்காங்க நண்பா. உங்களுடைய மார்க் வச்சு தான் எடுக்கிறாங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி சர்டிஃபிகேட்லாம் வச்சுருப்பீங்க, அதை வச்சு தான் எடுக்கிறாங்க நண்பா. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோல்டு, சில்வர் இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா பிரித்து எடுக்கிறதா சொல்லிக்காங்க நண்பா. அதனால் பார்த்திங்கன்னா எல்லாருமே இது அப்ளை பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் எஜுகேஷன்லாம் இருக்குது நண்பா. உங்களுக்கு ஃபிசிக்கல் எஜுகேஷன் அடுத்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இந்த மாதிரிலாம் இருக்குது நண்பா. இது எப்படி அப்ளை பண்ணலான்னா 4/3/2025 2/4/2025 வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் கொடுக்குறேன் நண்பா. ஓப்பன் பண்ணியில் இந்த மாதிரி தான் வரும். அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுடைய நேம் எழுதிங்க நண்பா. நடு பேர் இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க, கடைசி பேர் கொடுங்க நண்பா. ஃபஸ்ட்டு உங்களுடைய பேர், லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்பா பேர் கொடுத்துங்க. உங்களுடைய மெயில் ஐடி கேட்குது, அதே மெயில் ஐடி மறுபடியும் போட்டுங்க நண்பா. பாஸ்வேர்டு கேட்குது நண்பா. உங்களுக்கு மனப்பாடமாக்கிற மாதிரி நல்லா பாஸ்வேர்டு கொடுத்துங்க, மறுபடியும் அதே கொடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மெட்ரிகுலேஷன் சான்றிதழ் படி பிறந்த தேதின்னு கொடுத்துருக்காங்க நண்பா. உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்குது அந்த டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருங்க நண்பா. அடுத்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு கேள்வி நீங்கள் பாஸ்வேர்டு மறந்துட்டேன். இதில் நீங்கள் கொடுக்குற கேள்வி பார்த்திங்கன்னா மறுபடியும் கொடுத்தா எடுத்துக்கணும் நண்பா. அது பதில் கேட்குது நண்பா. கொடுத்துங்க கேப்ஸ்லாம் கொடுத்து நீங்கள் பார்த்திங்கன்னா லாகின் பண்ணிக்கலாம் நண்பா. லாகின் பண்ணதுக்கப்புறம் உள்ளே போகணும் நண்பா. உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்க அந்த பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்து நீங்கள் பார்த்திங்கன்னா ஃபைலாக சப்மிட் பண்ணிக்கலாம் நண்பா. அவ்வளோ தான் நண்பா. இது மாதிரி பயனுள்ள தகவல் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துட்டு இருக்குது நண்பா.
எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிட்டுக்கிறீங்க. மிஸ் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன்ப்பா. இந்த வீடியோ பிடிச்சதான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்றேன்ப்பா. அதேமாதிரி பார்த்திங்கன்னா லைக் பண்ணுங்கப்பா. டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.